அந்த பொண்ணோட மொபைலில் இருந்த டாக்டர் வேறு யாரும் கிடையாது, இந்த இன்ஸ்பெக்டரோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த டாக்டரோட வீட்டுக்கு போய் என்ன நடந்தது அப்படிங்கிறத விசாரிக்க போவார். உடனே அந்த டாக்டரும் என்கிட்ட டெய்லி நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க, அவங்க எல்லாத்தையுமே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நீ சொல்கிற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி உங்ககிட்ட வந்தால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய மொத்த எம்ப்ளாயியும் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸோட மொபைல்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவங்களோட மேப் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை வந்துட்டு என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த டாக்டரும் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, அந்த ஆஃபீஸில் உள்ள மொத்த எம்ப்ளாயிஸும் வந்துட்டு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று போடுறாரு.